ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். இன்னைக்கு நம்ம ஸ்டேஜ் ஓப்பன் ஹவுஸுக்குற ஒரு ஹாரர் கேம் பார்க்க போகிறோம். இப்போ நான் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் மீதியை பேசுவோம். Whispered like it knew your name. Coffee's cold, the stove's gone gray. Your boots still sitting where you stayed. Ain't much left but dust and time, and pictures hanging out of line. It's an empty house on an empty road, echoes in the rafters where your laughter used to go. Every board remembers, every wall still bleeds. Your ghost walks these floors in barefoot dreams. Yeah, this empty house still talks to me. This is Doyle. Frank, it's Maggie. Thanks for squeezing this in on such short notice. Didn't sound optional. No, I suppose it wasn't. It's the Ward house. You know the one. The empty one. It's been sitting untouched for months, but the bank wants it staged and photographed before they put it on the market. Untouched how? Furniture's still there, personal things too. It's as if they just left everything behind. Kids went missing too, huh? Yeah, Lily and baby Thomas. Take your time in there, okay? If anything feels off, call me. You know I'm here. Since when do you worry? I know you're tougher than the rest of us, Frank, but still, just be careful. For me? All right, I'll take a look. I'll call you when I'm done. Good. And Frank, anything personal you come across, don't move it unless you have to. Some things are better left where they are. Just keep your head clear in there. I will. I'll call you later. See you tomorrow, superstar. Fast track a man. Would the truth burn clean, or would it just light shadows of the things we dream? Your voice still lingers in the peeling pain. A love too strong, a man too faint. It's an empty house on an empty road. Windows stare like eyes that know. Every board remembers, every wall still bleeds. Your ghost walks these floors, won't set me free. Yeah, this empty house still talks to me. ஸ்டேஜ் ஓப்பன் ஹவுஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாம் கைவிடப்பட்ட வீட்டை பேங்க் மூலம் வாங்கி அதை சரி பண்ணி கிளியர் பண்ணி விற்கிற ஒரு ஆள் மாதிரி கதையை கொண்டு போகிறானுங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வீட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஆளை பார்க்கும்போது ஜான்விக் மாதிரி இருக்குது. 3 நிமிஷம் 4 நிமிஷம் சாங் விட்டதுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் தான் சந்தோஷம்தான். அப்படி தான் இருக்குது. என்னமோ பாலைவன புயல் மாதிரி வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். மேபி ஒரு ஈவில் டெத் படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பேய் வேறு நமக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுதான் அந்த கைவிடப்பட்ட வீடு மக்களே. இந்த வீட்டில் இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே மிஸ்டு. இது வந்து கண்ட்ரோலு. சரி, சந்தோஷம். இது என்னதுன்னு பார்த்துடலாமா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவியை படம் பிடிச்சி வச்சுருக்கான். சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஒரு டிவியை படம் பிடிக்கணும்? அப்போ அதில் சம்மந்தம் இருக்குது. வேறு ஏதாவது இந்த ட்ராவுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த பக்கம் எதுவும் இல்லை. இந்த இமேஜ் ஜீசஸ் இது ஜீசஸ் இமேஜின்னு நினைக்கிறேன். அதில் என்னமோ போட்டிருக்குங்க. அதான் ஆழ்ந்து கூர்மையாக கவனிக்கிறேன். ஆனால் என்ன போட்டிருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், தலையை வெட்டி தட்டில் வச்சுருக்கா.
ஆ இந்த டோருக்கு பின்னாடி பாருங்களேன், இந்த டோருக்கு பின்னாடி அந்த காருக்கு பின்னாடி மொத்தமாகவே இமேஜின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடு மட்டும்தான் ரியல், இந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற எல்லாமே இமேஜின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் லைட்டிங் வச்சுருக்கானுங்க, தெரியுதுங்களா? மூன் லைட் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இருங்க லைட் ஆஃப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குங்க, மிரள விடுதுங்க, ஹாரர் மிரள விடுது. எத்தனை பேர் கவனிச்சிங்க பாட்டு ஓடும் போது பேய் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா? ஓகே, இங்கே பாருங்க, எதுக்கு இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் கேவலமாக இருக்குது? இது கூட ஜீசஸ் இமேஜ், ஏதோ பொம்பளையை டார்கெட் பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த இமேஜை பார்க்கும்போது. ஃபேமிலி மொத்தமாக மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பேய் இது போட்டு தள்ளி இருக்குமா, இல்லை எவனாவது வந்து போட்டு தள்ளி குடும்பத்தையே பேயை மாற்றிட்டானுங்களான்னு தான் தெரியல. பார்ப்போம், போக போக தான் என்னன்னு தெரியும். இதுதான் அந்த ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஒரு கை குழந்தை, 2 பேரண்ட்ஸ், சரி இப்போ ஒரு பேரண்ட்ஸு, ஒரு கை குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன். மேலையெல்லாம் கண்டிப்பாக நான் ஏற மாட்டேன். முதல்ல லைட் இருக்க பக்கமே தேடுவோம். ஸோ கேமோட கான்செப்டை நான் இன்னொரு டைம் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடு வந்து கைவிடப்பட்ட வீடு. பேங்க் மூலம் வந்து இந்த வீட்டை நம்ம வாங்கி இதை ரெடி பண்ணி நம்ம வேற ஒருத்தருக்கு சேல் பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் கேம் ஸ்டோரி போகுது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீட்டில் இருந்தவங்கள மிஸ் எங்கே போனாங்க, ஏது பண்ணாங்கன்னு தெரியாது. இவங்க செத்தாங்களா, பிடிச்சாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. ஓகே, கண்டிப்பாக நமக்கு இதை திறக்கிற மாதிரி இருந்தால் க்ரோ பார் தேவைப்படுதுங்க. பிஃபோர் ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்பர்லி லேட்டர், பிஃபோர் எல்லாரா கெட்ஸ் ஹோம். எல்லாரா வரக்குள்ளே இதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. எல்லாராங்கிறது இந்த வீட்டோட ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவள் வரதுக்கு முன்னாடி அவன் புருஷங்கார கிளியர் பண்ண நினச்சிருக்கான். எனக்கு இந்த இடம் பார்க்க ரஃபாலாம் தெரியல, நல்லா தாங்க இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. என்ன அங்கங்கே கொஞ்சம் டேபிள்ஸ் கீழே விழுந்திருக்கு, சில புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சோம்னாவே சரியாயிரும். நிறையா சாத்தானிக் புக் மாதிரி இருக்குல்ல, செல்ஃப் மொத்தமும் புக்காக அடுக்கி வச்சுருக்கானுங்க. ஓகே, இந்த டிவி தானே நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோம். இந்த டிவியை தான் படம் பிடிச்சி வச்சுருந்தாருங்க. இந்த டிவிக்குள்ளே வந்து பேய் வந்திருக்குமா, ரிங் படத்தில் வர மாதிரி. ஓகே, இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் எல்லாம் எதுவும் இல்லைங்க. கடைசி காலகட்டத்தில் இந்த வீட்டோட ஓனர் பேயை ஓட்ட முயற்சி பண்ணுறதுக்காக இத்தனை புக்கை படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குமா? அப்படி தான் இருக்கும், ஏன்னா எல்லா படத்துலையும் அப்படி தான் வரும். Guess I'll start by taking these trash bags to the front door. அதாவது இங்கே இருக்க ட்ராஷ் பேக்லாம் தூக்கி நம்ம ஃப்ரண்ட் டோர் கிட்ட வைக்க சொல்லுதாமா. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோ கட்டவரல். இதை பார்த்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை அப்படியே வச்சுட்டு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நம்ம முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ணுற முதல் தப்பு. இங்கே தான் நமக்கு ஆப்பு வச்சுக்கிறது, நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிட்டு மேற்கொண்டு என்னவோ படப்படன்னு அடித்த மாதிரி இருந்ததில்ல, ஸ்க்ரீன் எரராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலைன்னு தான் சொல்லுவேன். ஓ, டார்ச் லைட்டுக்கு தான் இவ்வளோ பெரிய மியூசிக்கா? நல்லதுங்க, டார்ச் லைட் தாங்க ரொம்ப முக்கியம். சரி இருங்க, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டே குப்பையெல்லாம் த்ரோ பண்ணுவோம். முதல்ல இதுக்குள்ளே இது லாக்கு கீ வேணும் திறக்கிறதுக்கு. வேறு இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஒன்றும் இல்லையா? இதெல்லாம் இது எடுக்க முடியல. இந்த ரேடியோவை ஆன் பண்ண முடியல. அவ்வளோதான். ஸோ நம்ம முதல்ல இந்த குப்பையை கொண்டு போய் ஃப்ரண்ட் டோர்கிட்ட போட சொன்னானுங்க. நம்ம வந்தோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங் அந்த இடம் நினைக்கிறேன். ஓகே, ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டவிரலில் தொட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா மெசேஜ். அந்த கட்டவிரல் தொட்டதுனால இந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதா தெரியல. ஏன்னா அதுக்கு பேய்க்கு பிடிச்ச கட்டவிரலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கானுங்க. One down, 2 more. இன்னும் 2 இருக்கா? எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள். எதிர்பார்க்குறேன் ஏதாவது ஜம்ப்ஸ்கர் வரும். வெயிட் பண்ணுங்க. ஐ நோ.
மேலே இப்போதைக்கு நான் போக மாட்டேன். இங்கே பாருங்க எத்தனை சிலுவையை வச்சுருக்கானுங்கன்னு தெரியுதா? 1 2 3 4 5 6 இந்த இங்கே ஒன்று 7. ஐயோ போதுமா இத்தனை சிலுவை? இத்தனை சிலுவையை வச்சுமா அந்த பேய் இங்கே அட்லியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த காஞ்சனா படத்தில் கோயிலுக்குள்ளே பூந்து அட்டாக் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒருவேளை இதுக்கெல்லாம் நல்ல பேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பேக்கை கொண்டு போய் கரெக்டாக வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ 2வது பேக்கு வச்சுட்டு திரும்பி வரும்போது வேறு ஏதாவது ஜம்ப்ஸ்கார் எதிர்பார்க்கறதுக்கு ரெடி ஆகுங்க. ரெண்டாவது பேக்குக்கு பால் உருண்டுச்சு. இப்போ கடைசி பேக்குக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் என்னதான் பண்ண போகுதுன்னு. அடுத்த ஜம்ப்ஸ்காருக்கு ரெடி ஆகுங்க மக்களே. ஓ விளையாடுறீங்க இந்த பக்கம் இது இருக்கா பாருங்க. இல்லையா? எனக்கு இன்னும் பயம் அதிகமாக தேவைப்படுது. இதெல்லாம் பத்தாது. நைஸ், வண்டர்ஃபுல். ஐ நோ, சேம் ரியாக்ஷன் எல்லா பேப்பரத்தில் வர மாதிரி. இந்த பாரு லைட் அமைஞ்சு அடுத்து பாருங்க. இந்த லைட் எப்போ வேணால் அடிக்கும். இதையும் மறந்துட்டோம். அப்பப்போ வந்து பாட்டு தன்னாவில் ஓடும். தென் இது என்னன்னு தான் எனக்கு தெரியல. தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. இருங்க அந்த பேக்கை தூக்கி அது மூஞ்சி மேலே அடிக்கலாம். போய் தொலை. ஆஹா பக்கத்தில் விழுந்துருச்சு. ஸோ கொல்லாதுங்க. மேக்சிமம் பேய் நம்மளை கொல்லாதுங்க. நம்ம டவுசரை உருவி நம்மளை பயப்படுத்திடுங்க. அதனால் பயப்பட வேண்டாம். உயிர் போகாது, ஆனால் உயிர் போகிற அளவுக்கு பயப்படுத்தி விட்ருங்க. ஓகே, 3வது பேக்கை வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. கட்டவரலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும் போலீஸுக்கு. 2வது இப்போ பார்த்த அந்த உருவத்துக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கணும். இது எதுவுமே பண்ணலை, இன்னும் பண்ண மாட்டோம். பேயே வந்து நேருக்கு நேராக நின்னாலுமே நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து பேய் நமக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. Let's clean this mess up. அங்கே பாருங்க. யாருமா நீ? Jesus Christ. Am I seeing things? உன் கண்ணுக்கு மட்டும் ஒன்றும் தெரியாதுடா. Disgusting. அப்பயும் நம்ம வந்த வேலை என்ன, க்ளீன் பண்ணுறது, இந்த வீட்டை விற்கணும். அது வரைக்கும் நம்ம போக மாட்டோம். அது வரைக்கும் நமக்கு பேயே வராது. பேய் வந்து நம்ம முன்னாடி நின்று அப்பனா கூட இந்த கேமு இந்த படத்தில் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டானுங்க. இதான் கான்செப்ட். அப்படி போயிட்டானுங்க அப்படின்னா ஸ்டோரி முடிஞ்சிருமே. ஓகே, இந்த கரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை லாஸ்ட்டாக ஒரு கரை தான் இங்கே இருக்குது, இதையும் க்ளீன் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுதா? ஸோ இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இருங்க. ஸோ அதே தான் போட்டிருக்கு. மேலே போய் செக் பண்ண சொல்லுது. இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு நானாக இருந்தால் போலீஸை கூப்பிட்டு வெளியே போய் நின்றுருப்பேன். முதல்ல லைட்டை போடு. லைட் ஆன் ஆகுமா? ஆன் ஆயிடுச்சுங்க. இங்கிருந்தா சத்தம் வருது.
Tap's jammed. I can only shut it off at the valve, but the handle's missing. It has to be around here somewhere. அடுத்து நம்ம அந்த பைப்புக்கு ஃபிட் பண்ணுற அந்த வால்வை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் இல்லை, அன்லாக் பண்ணணும். யா, சிரிப்பு சத்தத்தை கேட்டிங்களா? யாராவது உள்ளே இருக்கீங்களா? யாரும் இல்லை. அப்போ இந்த ரூம் எம்டியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த ரூமு திறந்துடுச்சுங்க. அப்போ கீ கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. முதல்ல இங்கேருந்து பார்க்கலாம். இங்கே ஒரு டிவி அதே மாதிரி இருக்குது. இதில் எந்த டிவியை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. இதில் இல்லை. கீ தேவைப்படுது. திறந்துருச்சுங்க, பரவாயில்லையே. ஐயோ, லைட்டு வேறு அமைஞ்சு ஆன் ஆகுது. தான் இங்கே இருக்கு பாருங்க. கிடச்சிருச்சு மக்களே. ஸோ வேல்வ் ஹேண்டில் கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? யோ, இன்னும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஜம்ப்ஸ்கேர் வரல. இது அந்த ஃபேமிலியோட எல்லாராவோட இது பேயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேர் நாக் அவுட் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி டெவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஈவில் இவங்களை கொண்டிருக்குமா? அங்கே பாருங்கள், ஏகப்பட்ட சிலுவை இது பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பம் போராடி இருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், குழந்தை அழுதுகிட்டு இருக்குங்க. உண்மையாலுமே அது குழந்தையா உள்ளுக்குள்ளே அழுகிறது இல்லை ஏதாவது தீய சக்தியான்னு தெரியல. சரி, நாம் வந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். இதுக்கே நம்ம இந்த இடத்த வெளியே போயிருக்கணுங்க. இவனுக்கு புத்தி இருக்கா இல்லை வேணுமுன்னே எப்படி பண்ணுறானுங்களான்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா படத்துலையும் எல்லா கேம்லையும் ஒரே மாதிரி பண்ணுறானுங்க. ரிங் அடிச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த ரிங் அடிக்கிறது அதுவாக தான் இருக்கும் பாருங்க. போச்சு, ஒரு ஜம்ப்ஸ்கேர் இருக்குங்க. ஒரு ஜம்ப்ஸ்கேர் இருக்குது. ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. இந்த பக்கம் தட்டுது. ஓ, கதவு தான் தட்டுதுங்க. டோர் தான் போய் பார்க்க சொல்லுது. ஆப்ஜெக்ட் வந்துருச்சு நமக்கு. எதுக்கு தயாராகுங்க? கண்டிப்பாக ஒரு ஜம்ப்ஸ்கேர் இருக்குது. கண்டிப்பாக வரேன். பொறுமையாரு. வரேன்டா, இருடா, தட்டாதடா, பயமாக இருக்குது. ஸ்டோரி பாருங்களேன். அந்த பொம்பளை தாங்க அடிக்கடி நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு போகுது. அது மனநலம் பாதிக்கப்பட்ட பொம்பளையா இல்லை பேயான்னு இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம், இந்த மாதிரி எதுவும் இல்லை, பண்ண முடியாது. போலீஸுக்கும் ஃபோன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் டவர் இல்லை. இருங்க, இந்த பக்கம் இது வந்து நின்றுக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம். இந்த பக்கமும் இல்லை. இத்தனையை பார்த்தும் அமைதியாக இருக்கானே. ஹி wouldn't stop crying. I put him back where he belongs. Maybe he will be quiet now. அதாவது அவன் அழுகிறத நிறுத்தலையாமா, அதனால் அவனோட பிளாங்க்ஸை வந்து அவனுக்கு எடுத்து போட்டிருக்கேன். மேபி இப்போ அவன் அழுகிறத நிறுத்தியிருப்பாங்கிறான். வெளியே பார்த்த பொம்பளை இப்போ உள்ளே வந்துருச்சு. இப்போ நமக்கு கிடைச்ச கீ வந்து நர்சரிக்குங்க. மேலே அந்த குழந்தை ஒன்று அழுதுகிட்டு இருந்துச்சு இல்லை, அதான் நர்சரி ரூமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு டைம் இதை செக் பண்ணுவோமா? இல்லை, குழந்தை அழுகுது பாருங்க. அப்போதான் அதான் நர்சரி. என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. குழந்தை அழுகிறது அமைதியாயிடுச்சு. லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. ஓப்பன் த டோரு. எதுவுமே இல்லை, எனக்கு தெரியும். ஸோ இது அதோட பிளாங்க்ஸு, விளையாட்டு பொருட்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தான் ரூமு. இந்த ரூமை திறந்துட்டோம். ஜாப் இங்கே தான் வேலையை கண்டுபிடிக்க சொல்லுது.
ஓ மை காட், என்னது இது இப்படி சத்தம் கேட்குது? பூனையா? பூனை மட்டும் இல்லை, அதையும் தான் நான் பார்த்தேன். நீங்களும் தானே பார்த்தீங்க? இதை நான் எதிர்பார்க்கல. ஆனால் இன்னும் நான் பயப்படலை. எப்படியோ ஒரு 10 நிமிஷம் பேய் கூட இருந்தானா வச்சுக்கோங்க, பேயோட மூஞ்சி பழகிடும். ஹாய் செல்லம். இந்த பூனை அந்த பேய் எதுவும் செய்யலை பார்த்தீங்களா? ஒருவேளை இந்த பூனை அவங்க வீட்டு பூனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஹா, லைட் ஆஃபில் இருக்கு. இதுக்குள்ளே தான் போகணும் போல இருக்குங்க. ஆஹா, இதெல்லாம் பார்த்து இன்னும் அவனுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு மனசே இல்லை பார்த்தீங்களா? இத்தனை நடந்துருச்சு, பேயே வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிடுச்சு. அப்பயும் நம்ம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறோம். ஒருவேளை மந்திரவாதியாக இருப்போமா? அப்படிதான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இத்தனை விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. ஒன்றா நமக்கு வந்து பேய்கள் பரிச்சயமாக இருக்கணும். கெட் அவுட், இங்கே பாருங்க, கெட் அவுட், வெளியே போகுது. ஒருவேளை நமக்கு வந்து பேய்கள் பரிச்சயமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு மனநல சரியில்லாமல் இருக்கணும். மேபி நம்ம மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கிறவங்க இருந்தால் கூட இந்த மாதிரி இல்யூஷன் வர மாதிரி இருக்கிற மாதிரியும் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுறோமா? கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த கரெக்டாக தூக்கி உள்ளுக்குள்ளே வைக்கணும், அப்போ தான் உள்ளே விழுகும். இது கண்டிப்பாக அந்த குழந்தை பேயோட வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே 4 பேர் இருக்குது. ஏன்னா 4 பேர் காணாமே. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த குழந்தை ஒன்று உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறேங்க. கை குழந்தை ஒன்று பார்த்தாங்க பார்த்தீங்களா, ஃபோட்டோவில் காமிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த கை குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பேரண்ட்ஸ் எப்படியாவது காப்பாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேர் மட்டும் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு தெரியல, கேமை முழுசாக விளையாட தான் தெரியும் நமக்கு. போடு. கதவு திறந்து ஜம்ஸ்கேர் வருமா, என்ன நிற்குன்னு தெரியல. நான் கதவு திறக்க போகிறேன், ரெடி ஆகிக்குங்க. எனிபாடி ஹியர்? ஹலோ? இந்த வீட்டை கண்டிப்பாக நம்ம விற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீட்டை விற்கிறதே ரொம்ப ரொம்ப தப்புங்க. இந்த மாதிரி வீட்டை விற்று அடுத்தவங்க வந்து கஷ்டப்படுவாங்களே. அவ்வளோதான், இதான் கடைசி. அந்த அங்கே ஒரு கார் இருக்குது, அந்த காரோட கடைசி. ஒருவேளை இந்த கார் போட்டதுக்கு அப்புறம் எதாவது நடக்குமா தெரியல. ஆஹா, போச்சு. லைட் பேஸ்மெண்டம். ஐயோ, எல்லா கேம்லயும் இந்த பேஸ்மெண்டமே, இந்த பாத்ரூமு. இப்பதான் பதட்டத்தோட உச்சத்துக்கே நான் வந்திருக்கேன். இதான் இங்கே ஒரு கதவு திறந்துருக்குங்க. இந்த கதவு பூட்டின கதவு திறந்துருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ரெட் கலர் லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளோதான் கதவு திறக்க முடியும் போல இருக்கு. இருங்க. அவதாங்க அந்த கபோர்டை வச்சு சுரண்டுங்க. பயப்படல. நான் பயப்படுவேனா? பேஸ்மெண்டம்னா இந்த ஸ்டேர்ஸுக்கு பின்னாடி தான் பேஸ்மெண்டம் இருக்குது. இந்த இதுக்கு பின்னாடி தான் பேஸ்மெண்டம் பார்த்தேன். ஆனால் இது திறக்கிறது, இந்த ரத்தமெல்லாம் இங்கே இருந்துதா? போச்சு. இந்த பக்கம் ஏதோ கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சுங்க. அதாவது பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் போகணும். க்ரோபார் மாதிரி வேணுங்க. க்ரோபார் இருந்தால் தான் நம்மளால் பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே போக முடியும்.
ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. கீழே கரண்ட் இல்லாமல் சுவிட்சை போட்டு என்ன பண்ணுறது? எதுக்கு போட்டு வைப்போம், யூஸ் ஆகும். அதான் இங்கே இருக்குங்க. க்ரோபாரு கிடச்சிருச்சு. நைஸ். அங்கே பாருங்களேன், ரொம்ப தானே அது. ஆஹா மக்களே, நான் சொன்ன மாதிரி ஈவில் டெத் மாதிரி இந்த கேம் போகும் போல் இருக்கே. அப்படின்னா செமைங்க. என்னால் அந்த பக்கம் போக முடியல. ஈவில் டெத் மாதிரிலாம் போச்சுன்னா பேயெல்லாம் ஜாம்பி மாதிரி ஆகி போயிடும். நாம் ஜாம்பியை போட்டு பேயை போட்டு அருன்னு அறுத்துக்கிட்டு இருப்போம் ரம்பத்தை வச்சு. எத்தனை பேர் ஈவில் டெத் படம் பார்த்துருக்கீங்க? நல்லா இருக்கும். உண்மையாலுமே நான் பயப்படலை. இதே மூஞ்சியை இன்னும் 2-3 டைம் காமிச்சிட்டானுங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இருக்கிற பயமும் போயிடும். ஏன்னா பழகிருச்சு அந்த மூஞ்சி. பேஸ் மட்டம், பேய்களோட இருப்பிடம். பேஸ்மெண்ட்டில் ஒரு டிவி, லிவிங் ரூமில் ஒரு டிவி. அதை பார்த்தீங்களா, எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா. மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு டிவி. Fuses 1 and 4 are missing. ஃபியூஸ் 1-2 மிஸ்ஸு. நம்ம வந்து அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ரத்த கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது. இதை ஃபாலோ ரெட் 1 அப்படின்னா ரத்தம் தான். ரத்த கரையை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரத்தக்கரை போகுது, இங்கே தான் போகுது. இந்த பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு போனால் இதென்ன படிக்கட்டில் மேலே ஏறுது. இதான் இங்கே இருக்குது. அவ்வளோதான். இந்த அங்கே போகுது. கண்டு கிடச்சிருக்குங்க. நைஸ். கிடச்சிருச்சுங்க. I'll need this. இன்னும் ஒன்று அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க. Jesus. எவனோ ஒருத்தர் சுட்டுட்டான். என்னையவா சுட்டான்? இல்லை பிரம்ம. மேபி மேலையா? இந்த பக்கம்லாம் ரத்தக்கரை என்னால் பார்க்க முடியுது. I could use this. கீழே போகும்போது ஏதாவது ஜம்ப்ஸ்கர் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. பார்க்கலாம். சாரி, ராங் வழி. Power's back on. பவர் இல்லைன்னா மட்டும் என்ன அந்த பேய் வராமையா இருக்க போகுது? பவர் இருந்தாலும் வருது, இல்லைனாலும் வருது. அதோட வேலை தான். வேற யாரு? நம்ம பேயோட வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சத்தியமாக பயப்படல. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னும் ஒரு டைம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பயப்பட மாட்டேன். பேயை மாற்றுக்கடா தயவு செய்து. இந்த வரேன் செல்லம். அந்த அங்கேயே வரேன். இங்கே பாருங்க, மந்திரத்தை போட்டான் பார்த்தீங்களா எவனோ. 666ங்க. சூனியம் பண்ணியிருக்கானுங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஃபேமிலியோட ஃபோட்டோவை. ஓ, நல்லா இருந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டானுங்க. நல்லா போகுது கேம், ஸ்டோரி நல்லா போகுது. ஆனால் பேய் தான் கொஞ்சம் சப்பையாக இருக்குது. இருங்க, இது சுவிட்சா?
நான் கூட ஏதாவது நோட்டீஸாக இருக்குன்னு நினச்சேன். ஸோ அவளை தான் ஃபாலோ பண்ணணுமாமா. வாரே வா. அங்கே பாருங்க காஞ்சூரிங். சிலுவையெல்லாம் தலைகளாக மாறுது. முடிஞ்சுதா? எல்லாம் ஓவர். நைஸ். இப்போ போகலாமா? ஆண்டவா. நீயே வராத வேற பேய் அனுப்புன்னு எத்தனை டைம் நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த பக்கம் தான் போச்சு, இந்த பக்கம் தான் போகணும், அவ்வளோதான் ஃபாலோ பண்ண சொல்கிறானுங்க. ஹலோ, நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். செல்லம், இந்த கதவு திறந்தாமே நம்ம ஸ்டார்டிங்கில். இவனை இந்த இங்கிலீஷு பார்க்க கொஞ்சம் பழமொழி மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு திரை வந்து மின்னிக்கிட்டே இருந்துதாமா, அது நிற்கவே இல்லையாமா, அது வந்து கிசுக்கிட்டே இருந்ததாமாம்மா. அது அதே இடத்துல விற்றுட்டு டிவியா? ஆமாம், திரை. கீ கிடச்சிருச்சுங்க. Go. இந்த கீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே போகலாமா? உள்ளே போய் தான் ஆகணும். அது சாத்திடுச்சு. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. கதவு சாத்திட்டே தட்டுது பார்த்தீங்களா? ஏன் இப்படி லூசுத்தனம் படுது தெரியல இந்த பேய். God, she's here! I've got to get out of this fucking place! கண்ணு போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்கிறாங்களே பார்த்தீங்களா, அது இதுதான். ஸோ ஓகே, இது டெமோ கேமுங்க. பட் இந்த கேம் நல்லா இருந்தது. இந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுங்கிறத இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இந்த கதையை கொண்டு போகிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த கேம் முழுமையாக வந்தால் நம்ம ஃபுல்லாக விளையாண்டு பார்ப்போம். இதுக்கு பின்னாடி ஒரு டெவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். Hey, thanks again. Left in a hurry, huh? Classic.